கர்த்தர் நல்லவர். அந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். என் பின்னாடி பாத்தீங்கன்னா கல்லு, இந்த கல்லெல்லாம் உடைக்கவே முடியாது, சாமர்த்தியமா உடைக்க முடியாது. அது உளி வச்சு உடைக்கணும், அதுக்கு ஒரு வெடி வைப்பாங்க, அதெல்லாம் வச்சாதான் இதெல்லாம் உடைக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருடைய இருதயம் இப்படி கல்லாதான் இன்னைக்கு இருந்துட்டே இருக்குது. நீங்க நினைப்பீங்க உங்க ஆபீசர் கூட கல்லாதான் இருப்பாரு. ஏன் உங்களுக்கு மேல இருக்கதான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கூட இருதயம் கூட கல்லாதான் இருக்கும். சில அப்பா அம்மாவை பார்த்து பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பாக்கெல்லாம் கல்லு நெஞ்சுக்காரங்க. சில புருஷன்மார்கள்லாம் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி கல் நெஞ்சுக்காரி. ஏன் அம்மா மாரு கூட சொல்லுவாங்க, என் புருஷன் கல் நெஞ்சுக்காரங்கன்னு. ஆனா அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களை கூட இந்த கல்லை உடைக்கிற அளவுக்கு கூட ஒரு மனுஷங்க டேலண்ட்னா, உங்க இருதயத்தை கல்லான யார் இருதயத்தை எதிர்பார்க்கிறாங்களோ இயேசு அது சதையான இருதயமாய் மாற்றுவார். எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரத்துல அதனுடைய 26வது வசனம் சொல்லுகிறது, கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்தின் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுடைய எதிர்பார்ப்பானவர்களுடைய ஆண்டவட்டைகள் கண்ட ஒரு எதிர்பார்ப்பாளர்கள் அவங்க கல் நெஞ்சக்காரனா இருக்கிறாங்க. சதையான இருதயத்தை கேட்டு பாருங்க, நிச்சயமா சதையான இருதயத்தை கர்த்தர் தருவார். இந்த கல்லை உடைக்கிற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பலம் இருக்குதோ, ஒரு மனுஷனுடைய இருதயம் கல்லா இருக்கிற இருதயத்தை சதையாய் மாற்றுவதற்கு தேவனுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அந்த அருளை செய்வார். அதனால கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர்.